இங்கே நம்ம எக்ஸசைஸ் 5.2ல் நம்ம 8th சம்மை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. அப்சிக்ஸா பாயிண்ட்டும் ஆர்டினேட் பாயிண்ட்டும் ஈக்குவல், அதாவது எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். பியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, 1,3ன்னு கொடுத்துட்டாங்க. இதை x2 y2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன வருது அப்படின்னா, இதுதான் டிஸ்டன்ஸு ஃபார்முலா. அப்போ இதில் அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதை ரெண்டு விதமாக சப்ஸ்டிட் பண்ணலாம். a-1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்லை 1 - a. இது பிரகாரம் போட்டிங்கன்னா x2 - x1ன்னு போட்டிருக்கு, இல்லை x1 - x2 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ்லாம் என்னவா மாறிடும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இதுதான் இதில் வேலையே. அப்போ நமக்கு எது ஈஸியாக இருக்கும்னா a-1 த ஹோல் ஸ்கொயர் ஈஸியாக இருக்குங்கிறனால நம்ம அந்த இதை எடுத்துக்கிறோம். a-1 த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் a-3 த ஹோல் ஸ்கொயரு. இந்த ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு ஸ்கொயராக மாறும். அப்போ 10 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 100ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், 2a ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல என்னவா மாறிடும் அப்படின்னா 2a ஸ்கொயர்னு மாறிடும். இருக்கா? இங்கே வந்து 2a ஸ்கொயர் மாதிரிதான். ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நமக்கு 2a ஸ்கொயர்னு வரும். இங்கே -2a -6a, அப்போ -8aன்னு மாறிடும். இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 9, ஸோ 10. இந்த +10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -10ஆக மாறிடும். 10 -100 வேல்யூ -90. இப்போ இதை பூராத்தையும் நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் அப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் கான்ஸ்டன்ட்லேருந்து, அதாவது 2a 3a அந்த மாதிரி நம்பர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. வெறும் ஏல ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். எல்லாத்தையுமே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். சப்போஸ் இங்கே வேறு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, பண்ண முடியலன்னா நம்ம அப்படி டேரெக்டாக எடுத்துக்கலாம். பண்ண முடிஞ்சால் நோ ப்ராப்ளம். அப்போ a ஸ்கொயர் -4a -45 = 0. எல்லாமே ஒன்று தான். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே 2-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 8-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 90-ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -45 வரணும், ஆட் பண்ணால் -4 வரணும். எந்தெந்த டேபிளில் பண்ணலாம்? 45 எந்தெந்த டேபிளில் வரும்? 9 5s are 45. ஸோ இங்கே மைனஸில் இருக்கனால -9 × 5ன்னு போடலாமா? -45ன்னு வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு -4 கிடைக்கும். என்ன ஒரு தாட்டு அப்படின்னா, இப்போ இங்கே இது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வரணும், இது ஆட் பண்ணால் வரணும். இது மல்டிப்ளிகேஷனு, இது ஆடு. சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, இது சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படிம்பாங்க. இதை வச்சு தான் நமக்கு 10th ஒரு பெரிய சம்மே இருக்கும். அதனால் நல்லா கவனிச்சுக்குங்க. அப்போ இங்கே ஒரு a, இங்கே ஒரு a. அப்போ a - 9 இங்கே வேல்யூ நமக்கு எப்படி ஆகுது அப்படின்னா, a - 9 = 0 போடணும். அதே மாதிரி a + 5 = 0. இதுதான் ஃபேக்டரு. ஒன்றுக்கும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். a - 9 = 0. அப்போ a-ஓட வேல்யூ 9. சரிங்களா? அதே மாதிரி a + 5 = 0. இந்த +5 அந்த பக்கம் வந்துச்சுன்னா -5ஆக மாறும். அப்போ a-ஓட வேல்யூ ஒன்று 9ஆக இருக்கணும், இல்லைன்னா -5ஆக இருக்கணும். இப்போ இந்த கேள்வி பாருங்கள், ரொம்ப ஈஸியான கேள்வி. என்ன அப்படின்னா, பாயிண்ட் x, y ஒரு பாயிண்ட் இருக்குது. இது எக்ஸு, இது ஒய்ன்னு நம்ம சொல்கிறோம். ஈக்வஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா சம தொலைவில் இருக்குதுன்னு அர்த்தம். எது சம தொலைவில் இருக்குன்னா, இங்கேருந்து இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம், இங்கே பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே இதிலேருந்து இங்கே பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுதான் எக்ஸு, ஒய். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போ ஏங்கிறது 3, 4ன்னு எடுத்துக்கிறோம். அண்டு பிங்கிறது -5, 6. இப்போ கேள்வி என்னென்னா, ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்டு ஒய். அப்போ எக்ஸு அண்டு ஒய்யோட பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்போ ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, சம தொலைவுன்னு கொடுத்துருக்குறாங்கல்ல. அப்போ நாம் என்ன செய்யணும், இதுக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, எந்த ரெண்டுக்கு இடையிலன்னா பாருங்கள், இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பார்க்கணும். சரியா, பார்க்கலாமா? இந்த ரெண்டு ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். எதோடது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஓன்னு வச்சுக்கிறோமே. அப்போ பாயிண்ட் என்னென்னா, ஓஏ அதோட டிஸ்டன்ஸும் ஓபி இதோட டிஸ்டன்ஸும் ரெண்டு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. இப்போ இதை இந்த ஃபஸ்ட்டு ஓஏவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது x1 இது x2ன்னு வச்சுக்கலாம், இல்லை இதை x1 அதை x2ன்னு வச்சுக்கலாம். அப்போ 3 மைனஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4 மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே மாதிரி ரூட் ஆஃப் இந்த ரெண்டும் எப்படின்னா எக்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸை போட்டாலும் சரி இல்லை ஒய்யை போட்டாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். இங்கே நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாமா? எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஆஃப் எக்ஸு மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே எக்ஸு மைனஸ், இங்கே மைனஸ் 5 இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 மாறிடும், ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் போடலாமா? இந்த ரெண்டு ரூட்டுக்கும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறனால ரூட்டுக்கு என்ன செஞ்சிடலாம், கேன்சலு பண்ணிடலாம். அடுத்து இப்போ நமக்கு இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போ இந்த இதுக்கு ஃபார்மெட் என்ன, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டு. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸு, ஏன்னா 2ab இது ஏ இது பி ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் 9. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8x, ஏன்னா 2ab 8y ப்ளஸ்ஸு 16 ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கிட்டு வந்துருங்க, எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 10x ப்ளஸ்ஸு 25 அதே மாதிரி ஒய் ஸ்கொயரு மைனஸ் 12y ப்ளஸ்ஸு 36. ஓகேவா? எப்போவுமே இந்த இது பூராத்தையும் நம்ம ஈக்குவல்ட்டை பூரா அந்த பக்கம் கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயரும் என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இந்த ப்ளஸ்ஸு இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறிடும். இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாமா? என்ன இருக்குது, மைனஸ் 6x இருக்குமா, ப்ளஸ் 9 இருக்குமா, மைனஸ் 8y இருக்குமா, ப்ளஸ்ஸு 16 ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கிட்டு 10x மைனஸ் 12y ப்ளஸ்ஸு 36 ப்ளஸ் ஒரு 25. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம், மற்றதை பூரா ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோம். இங்கே இந்த மைனஸ் 6x இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸு 6xஆக மாறும். அதனால் 10x ப்ளஸ்ஸு 6x மைனஸ் 12y அப்படியே அங்கேயே இருக்கும். இந்த மைனஸ் 8y அந்த பக்கம் போகும்போது நமக்கு என்ன மாறும், ப்ளஸ்ஸு 8y மாறுமா? ஒரே நிமிஷம். அப்போ ப்ளஸ் 8y மாறிடுமா? ஓகேவா? இங்கே இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இது ரெண்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 9ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 25 வருமா? ரைட். இப்போ இந்த 25ஐ அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, இந்த 25க்கும் இந்த 25க்கும் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸு நமக்கு என்ன மட்டும் இருக்குது, 36 மட்டும் அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ வேறு எதுவும் மிஸ் ஆயிடுச்சா? இல்லை.
இந்த பக்கம் இருந்தது பூராத்தையும் நம்ம அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். அதனால் இதில் எதுவுமே இல்லை, அதனால் ஜீரோவாக அப்படியே இருக்கும். இப்போ 10x ப்ளஸ் ஒரு 6x 16x, அப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா -4y ப்ளஸ்ஸு 36 இஸ் ஈக்குவல் டு என்னது 0ன்றது ஆன்சர் வரும். இப்போ ஈக்குவேஷன் நமக்கு இப்படி கிடச்சிருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை நம்ம எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே 4 டேபிளால் வரும். அதனால் இதை பூராத்தையும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே 4x, ஏன்னா இதை 4ஆல் டிவைட் பண்ணிட்டா 4x வரும், இதை 4ஆல் டிவைட் பண்ணிட்டா y வரும், இதை 4ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ப்ளஸ் வரணும். அப்போ ப்ளஸ் 36, இதை டிவைட் பண்ணிட்டா ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும் இல்லையா. இப்போ இங்கே கேள்வி நமக்கு என்ன அப்படின்னா வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ ரிலேஷன்னு கேட்டிருக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும்னா இந்த ஒய் இருக்கு இல்லையா, இந்த ஒய்யை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டா இங்கே 4x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒய் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஒய்யாக மாறும். அப்போ வேல்யூ நமக்கு இதுதான், இந்த ரிலேஷனில் தான் அந்த கிராஃபு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இதுதான் ரிலேஷன், சரிங்களா. ஸோ ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 9. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே கொஸ்டின் நம்பர் 10ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டை மட்டும் இப்போ நாம் எழுதுவோம். கிவனில் ஏவோட வேல்யூ என்னது 2,3 அண்டு பியோட வேல்யூ 2,-4. ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் வச்சுட்டாங்க. அதனால் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் அடுத்ததை பார்க்குறோம். P லைஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். நல்லா கவனிச்சுங்க, ஒரு கிராஃப் போடுறோம். கிராஃப் போடுறதுல இந்த இடத்துல நமக்கு ஏ இருக்குது பாருங்களேன், ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல ஏ இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல பி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இங்கே லைஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறதுனால இங்கே எக்ஸில் இங்கே பி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா லைஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸுங்கிறதுனால எக்ஸு கம்மா 0, ஏன்னா ஒய்யோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ இந்த பாயிண்ட்டு நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, பாயிண்ட்டு எக்ஸு கம்மா 0. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஷின், அடுத்த கொஷின் பாருங்கள். சச் தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7 யூனிட்டு ஏபி. ரொம்ப ஈஸியான விஷயம், நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏபிக்கு நாம் டிஸ்டன்ஸ் எழுதலாமா. ஏபியோட வேல்யூ என்ன, அப்போ பியோட வேல்யூ நம்ம சொல்லியாச்சு, என்ன சொல்லியிருக்கோம் x,0. அப்போ இதில் இது x1 இது y1ன்னு வச்சுக்கிறோம், இது x2 இது y2, சரிங்களா. அப்போ ரூட் ஆஃப் x - 2 த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா x2 - x1 ப்ளஸ்ஸு y2 மைனஸ்னா 0 - 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 3/7 அப்படியே இருக்குது. இந்த ஏபியோட டிஸ்டன்ஸை நம்ம பார்க்கும்போது ஏபியோட டிஸ்டன்ஸ் என்ன, இது ரெண்டுக்குடைய டிஸ்டன்ஸு x2 - x1, அப்போ 2 - 2ன்னு வந்துருமா, ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூ என்னது -4 - 3, ஏன்னா ஃபார்முலாவில் ஏற்கனவே மைனஸ் இருக்கும், ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்துடும். அப்போ இங்கே ஃபார்மெட்டு நமக்கு எப்படி மாறிடுது அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அப்போ x² மைனஸ் 2ab 4x ப்ளஸ்ஸு 4, அதே மாதிரி இங்கே 9 மட்டும் இருக்கும், சரிங்களா. 3/7 அப்படியே வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் இங்கே 0வாக மாறிடும், இங்கே -7 த ஹோல் ஸ்கொயர். இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸு நமக்கு என்ன இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் x² -4x ப்ளஸ் 4, இங்கே வேணால் மாற்றி எழுதிக்கலாமா, ப்ளஸ் 4ம் ஒரு 9ம் 13 வருமா, 13 ஈக்குவல் டு 3/7. ஆன்சர் என்ன வருது 7 வருதுமா. அப்போ ரெண்டுக்கும் என்ன செஞ்சிடும், கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ கேன்சல் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு என்னவா மாறுது,
ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 3 இது மட்டும்தான் இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. இந்த ரூட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு என்னவா மாறுது? ஸ்கொயராக மாறும். ஸோ இங்கே வேல்யூ நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 9. ஓகேவா? இந்த ப்ளஸ் 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 9 தான் மாறுமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ்ஸு 14 கிடையாது 4x 4x ப்ளஸ்ஸு 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 4 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். ரொம்ப ஈஸியான விஷயம். -2 -2 2 2s are 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -4 வரும். அப்போ இங்கே வேல்யூ நமக்கு எக்ஸு. அப்போ x மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 2ங்கிறது கிடைக்குது. இப்போ ஃபார்மெட்டு நமக்கு என்ன? எக்ஸோட வேல்யூ 2ங்கிறதுனால இங்கே ஃபார்மெட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 2ங்கிறதுனால த கோஆர்டினேட் ஆஃப் பி இஸ் நம்ம எக்ஸ் கமா 0ன்னு எழுதியிருந்தோம் இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ 2 தானே? 2 இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம டைப் பண்ணி ஒரு இதில் வந்து எடுத்திருக்கோம். கவனிங்க. ஸோ தட் த பாயிண்ட்ஸ் நமக்கு 11,2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இங்கே சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றும் பாஸ் ஆகுது, எங்கெங்கேருந்து பாஸ் ஆகுது அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன, பியோட வேல்யூ நமக்கு என்ன? பாயிண்ட்டு 1,2 3, -4 5, 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஒரே ஃபார்மெட்டை வச்சு தான் நமக்கு வருது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அப்போ எங்கேருந்து வரணும்? பாயிண்ட் எஸ்ஸு, இதுதான் பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து ஃபஸ்ட்டு நாம் இந்த ஏவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சென்டர் பாயிண்ட் டு ஏ. அப்போ எஸ்ஏ அதுக்குரிய டிஸ்டன்ஸு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுறோம். நமக்கு 10 யூனிட்ஸ்னு வருது. சரிங்களா? அடுத்து இங்கே ஸோ தட் த பாயிண்ட்ஸுங்கிறதுனால நம்ம இதை கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே சென்டரில் இருந்து அடுத்து பி பாயிண்ட்டுக்கு பார்க்குறோம். அதுலேயுமே நமக்கு என்ன வரணும்? 10 யூனிட்ஸ் வரணும். ஏன்னா சென்டரில் இருந்து எல்லா ரேடியஸு, இதுக்கு பேர் ரேடியஸ்ன்னு பேர். நல்லா கவனிச்சுங்க. இது ரேடியஸு, இங்கேருந்து இங்கே ரேடியஸு, இங்கேருந்து இங்கே ரேடியஸு. ஸோ ஆல் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் இன் சர்க்கிளில் எல்லா ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 100 யூனிட்ஸ்னு வந்தால் இங்கேயும் நமக்கு என்ன யூனிட்ஸ் தான் வரணும்? 100 யூனிட்ஸ் தான் வரணும். அப்போ எஸ்ஸிலேருந்து ஏவுக்கு, எஸ்ஸிலேருந்து பிக்கு, எஸ்ஸிலேருந்து சிக்கு 3 பாயிண்ட்டும் நமக்கு எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹென்ஸு இட் இஸ் ப்ரூவ்டு அப்படிங்கிறத முடிச்சிடணும் இதோட. இந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின், ஆனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற கொஷின் கூட. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்டு 0,0. சரிங்களா? இங்கேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸு, இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸு, இந்த ரெண்டும் எந்த இடத்துல மீட் ஆகுது அப்படிங்கிறதான் கேள்வியே. வேர் த கோஆர்டினேஷன் வேர் த சர்க்கிள் இன்டர்செக்ட் தி ஆக்சிஸ் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நாம் பார்க்கணும். அப்போ இந்த இடம் நமக்கு 30 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே x, 0, இங்கே y, 0 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி அப்படின்னா x, 0 தானே? அப்போ x, 0 அண்டு 0,0. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? x2 மைனஸ் x1 தானே? x2ஓட வேல்யூ என்ன? இங்கே x1, இது y1, இது x2, இது y2.
அப்போ 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதினாலும் சரி, இல்லை எக்ஸ் மைனஸ் 0ன்னு எழுதினாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ப்ளஸ்ஸு 0 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 30 யூனிட்ஸுங்கிறதுனால இதை 30 யூனிட்ஸ் நம்ம போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 30. நல்லா கவனிச்சுங்க. இங்கே வேல்யூ எப்படி மாறுது? எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு மாறுதா? அப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கு என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும்? 30ன்னு இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒய் மைனஸ் 0 இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 0 மைனஸ் 0 இதே தான். அப்போ வேல்யூ எப்படி மாறுது? ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர்னு மாறும். இந்த இடத்துல 30 ஈக்குவல் டு 30. சரிங்களா? அப்போ இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? வெறும் 30 மட்டும் கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? 30. இப்போ அவன் என்ன கேட்குறான்? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ 30 அண்டு ஒய்யோட வேல்யூ 30. இப்போ பாயிண்ட் எப்படி மாறும் அப்படின்னா 30,0 ஏன்னா இது x, 0 அதே மாதிரி 0,30 இது ஒய்யோட பாயிண்ட். சரிங்களா? ரெண்டுமே நமக்கு எக்ஸ் ஒய் வந்துடுச்சு. எக்ஸு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ 30, 0, 0,30. இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்க்கணும். புரியுதா? அப்போ ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸு 30 மைனஸ் 0 அப்போ 30 தான் வந்துடும். ப்ளஸ்ஸு y2 மைனஸ் அதே மாதிரி 30 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 30யோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? ரூட் ஆஃப் 900 ப்ளஸ்ஸு 900 ரூட் ஆஃப் 1800 வருதா? 1800 1800 ரெண்டு ஒன்று தான். இப்போ இதுக்கு நாம் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இதை எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 900 எழுதலாமா? 2 900 அப்போ 900க்கு ரூட் எடுத்தால் நமக்கு 30 கிடைக்கும். அப்போ 30 ரூட் 2 ஆன்சரு. அதோட டிஸ்டன்ஸு நமக்கு 30 ரூட் 2. இதோட எக்ஸசைஸ் 5.2 முடியுது. இந்த சம்மு உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதை இன்னொரு மெத்தடில் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.